இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க. 50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதன. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரியில் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அங்கிருந்தவர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி எடுத்த விஜய், எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, எங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்கு தான், யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், எங்கள் வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம், இது நிஜம் என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஒரு குட்டி கதை என்று ஆரம்பித்து பேசிய அவர், பெரிய ஊரில் 4 சாலைகளும் ஒரே இடத்தில் சந்திக்கும் பகுதி உள்ளது. அது ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடம். அந்த நடுவில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காளை நின்று கொண்டிருந்தது. காலில் மண்ணை வீசியும் சீறியும் கொண்டிருந்தது. யாரும் அதன் அருகில் செல்ல முடியவில்லை. அந்த இடம் சாதாரண நிலைக்கு திரும்ப வேண்டுமெனில் காளையை அடக்கி அமைதிப்படுத்த வேண்டும் என்றார். ஊரில் சிலரால் மட்டுமே காளையை அடக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அங்கிருந்த கூட்டத்தில் சிலர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்கள் பார்க்காத காளையா என்று கூறி உள்ளே சென்றனர். ஆனால் ஒருவராலும் காளையை தொட முடியவில்லை. காளை எல்லோரையும் அடித்து தூக்கி வீசியது. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது கூட்டம் விலக ஒரு சின்ன பையன் என்ட்ரி கொடுத்தான். எங்களாலேயே முடியவில்லை, நீ என்ன செய்வாய் என்று அனுபவசாலிகள் ஏளனமாக பேசினர். சிலர் பரிதாபப்பட்டு பாவம் அடிபட போகிறான் என்றனர். ஆனால் சின்ன பையன் எதையும் காதில் வாங்காமல் ஒரு பாக்கெட்டிலும் கை வைத்து ஸ்டைலாக உள்ளே சென்றான். ஒரு அடி எடுத்து வைத்தான், காளை சீறியது. மற்றொரு அடி எடுத்து வைத்தான், காளை முன்னால் வந்தது. மக்கள் பதற்றத்துடன் பார்த்தனர். மீண்டும் அடி எடுத்து வைத்தபோது காளை முட்டவர பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த 2 புல்கட்டுகளை காட்டினான். காளை திடீரென நின்று புல்கட்டை சாப்பிட ஆரம்பித்தது. சின்ன பையன் காளையை தடவி கொண்டு வந்தான். காளையும் குழந்தையைப் போல நடந்து வந்தது. பின்னர் அருகிலுள்ள வயல்வெளியில் காளையை மேய விட்டு வந்தான் என்றார். மேலும் அந்த காளைதான் தமிழக தேர்தல் களம், அந்த பையன்தான் தாவேகா என்று தனது கட்சிக்கும் தனக்கும் மெருகேற்றி கொண்டார். இந்த நிலையில் விஜயின் குட்டி ஸ்டோரிக்கு ஜல்லிக்கட்டு பிரபலம் ஜூலி பதிலடி கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில், இப்போதான் உங்க பரப்புரைய பார்த்தேன், வழக்க போல இந்த பரப்புரையிலையும் ஒன்னும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு காளைய பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லியிருந்தீங்க, அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால் பேசாம இருக்க முடியல. ஜல்லிக்கட்டு காளை நின்னுச்சு, அதை ஒரு குழந்தை புல்லுக்கட்டை காமிச்சு ஓரமா போய் விட்டுச்சுன்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்க கட்சிக்கார பிள்ளைங்க காளைய அடக்குறன்னு சொல்லிட்டு புல்லுக்கட்டை தூக்கிட்டு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? 50 இருக்கட்டும் அண்ணே, 500 ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதனே என்று விஜய்க்கு அட்வைஸ் செய்துள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பெரிய ஊர், ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர்
ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா? நாங்க பார்க்காத காளையா? நாங்க பார்க்காத மாடா? நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காலை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலை கிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த கால் அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே, அதுதான் அந்த சின்ன பையன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால
இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹாய்ண்ணா ஜூலி, இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காலையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லு கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50-50ஆகவே இருக்கட்டும்ண்ணே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி அது ப்ராப்பராகவும் நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பியெல்லாம் இங்கே போராட யாருக்கும் திராணி இல்லைண்ணே. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுண்ணே. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.